வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம். அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அதிகாரிகளிடம் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம். அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அதிகாரிகளிடம் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தல் நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், தலைமை செயலாளர், காவல்துறை இயக்குனர் ஜெனரல் மற்றும் புதுச்சேரி தேர்தல் துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர் எஸ். சந்து, விவேக் ஜோஷி, துணை தேர்தல் ஆணையர்கள் மணிஷ் கார்க், பவன்குமார், சர்மா சஞ்சய்குமார் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் இயக்குனர் ஜெனரல் ஆஷிஷ் கோயல் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சியாக கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கேட்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 9,44,211 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் பெண் வாக்காளர்கள் 5,477,000, ஆண் வாக்காளர்கள் 4,43,595, 3ஆம் பாலினத்தவர் 139 பேர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை அமைதியான மற்றும் சீரிய ஜனநாயக முறையில் நடத்துதல், சட்டம் மற்றும் ஒழுங்கை முழுமையாக பேணுதல் ஆகியவை குறித்து விரைவாக விவாதிக்கப்பட்டது. தேர்தல் காலத்தில் சட்ட ஒழுங்கை உறுதிப்படுத்த தனித்தனி கண்காணிப்பு குழுக்கள் அமைத்து தீவிரமாக கண்காணிக்கவும், அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்புடன் நேர்மையான தேர்தல் நடைபெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் இந்த முக்கிய கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் கோபி மருதுபாண்டி, பாஜக சார்பில் ரவுத்திரம் சக்திவேல், நாம் தமிழர் கட்சி சார்பில் ரமேஷ், தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், இந்திய குடியரசுக் கட்சி ஆத்வலோ சார்பில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அஜித் உள்ளிட்டோர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஒத்துழைப்புடன் மக்கள் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடத்த உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டது. பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு காவல் ஆய்வாளர்கள் பாபுஜி மற்றும் ஆறுமுகம் நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜே.கே. டிவிஎஸ் ராதாகிருஷ்ணன், ஆகாஷ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட், ராஜவேல், ராஜமணி, ஹீரோ ராம்பிரசாத் ஆகியோர் தலைமை உரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் கௌரவ தலைவர் லெனின் வரவேற்புரை வழங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் கணபதி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் திருச்சியிலிருந்து செல்வம், ராமநாதபுரத்திலிருந்து குமரவேல், திருவாரூரிலிருந்து ஜாமல் முகமது, வெல்கம் ஃபவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் வடிவேலன், தஞ்சை மாநில பைக்கர் அசோசியேஷன் அறிவழகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள், அடையாள அட்டை வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னையில் இருந்து மனோகர், சிதம்பரத்திலிருந்து கோபு, விழுப்புரத்திலிருந்து சக்திவேல், நாமக்கல்லில் இருந்து சண்முக சுந்தரம், செஞ்சியிலிருந்து ரமேஷ், மன்னார்குடி மணிமாறன், சென்னை ஏழுமலை, நாமக்கல்லிலிருந்து ராஜா, திருத்தணிக்கோட்டி சென்னை விஸ்வநாதன், குடியாத்தம் ரமேஷ், வில்லியனூரிலிருந்து சிதம்பரம் ஆகிய
பைக்கர் மாநில நிர்வாகிகள், தமிழகத்திலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழா நிறைவாக அனைவருக்கும் சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு இனிதே நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நமது மக்கள் கழக தலைவர் திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் நல்லாசியோடு தட்டாஞ்சாவடி தொகுதியில் நமது மக்கள் கழகம் சார்பாக பல்வேறு மக்கள் நல பணிகளும் பல்வேறு சமூக சேவைகளும் செய்து வரும் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான திரு இ. விநாயகம் எம்ஏ அவர்களின் ஏற்பாட்டில் நமது மக்கள் கழகம் மற்றும் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் முழுமையான இலவச பல் சிகிச்சை முகாம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட முத்துலிங்கப்பேட்டை பகுதியில் உள்ள நமது மக்கள் கழக அலுவலகத்தில் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. முகாமினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார். முகாமில் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மருத்துவ முகாமில் சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். மேலும் தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறுகையில், இதுபோன்ற மருத்துவ முகாம்கள் எங்கள் பகுதியில் இதுவரை யாரும் வைத்ததே இல்லை. எங்களின் நிலையறிந்து இதுபோன்ற மருத்துவ முகாம் வைத்த திரு இ. விநாயகம் அவர்களுக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் இந்நிகழ்வில் தொழிலதிபர் என். ரஞ்சித்குமார் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். பாரத பிரதமர் மோடி வருகின்ற 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருவதை ஒட்டி பிரதமர் நிகழ்ச்சி நடைபெற இருக்கும் மைதானத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து டிஐஜி மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் தற்போது மைதானத்தை சுற்றி போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம், கேரளா, அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக செல்கின்றார். அதன்படி புதுச்சேரிக்கு வரும் 1ஆம் தேதி பிரதமர் மோடி வருகின்றார். அன்றைய தினம் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து நலத்திட்டங்கள் வழங்கி பேசுகின்றார். இதனிடையே பிரதமர் மோடி நிகழ்ச்சி நடைபெறும் மைதானத்தை புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் நேரில் பார்வையிட்டார். அதனையடுத்து கூட்டம் நடைபெறும் இடத்திலேயே முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் அனைத்து சரக கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் காவலர்கள் எண்ணிக்கைகளை எந்தெந்த இடத்தில் அதிகப்படுத்த வேண்டும், அனுமதி பாதைகளில் சோதனை செய்வது குறித்தும், மேலும் பிரதமர் வந்து செல்லும் வரை மைதானத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் 2,31,000 சதுர அடி கொண்ட சுமார் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட லாஸ்பேட்டை மைதானத்தில் 50,000 இருக்கைகள் பிரம்மாண்ட மேடையமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. பார்க்கிங் வசதிகளுக்காக 12 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழா மேடை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதால் மேடை பகுதிகளில் தற்போதிருந்தே போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போராடி பெற்றிட்ட கட்டிட தொழிலாளர் நலவாரியத்தை முடக்காதே, 4 புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை வாபஸ் வாங்கு, கட்டிட தொழிலாளர் அனைவருக்கும் ESIPF சட்டத்தை அமலாக்கிடு, 60 வயது நிறைந்தவர்களுக்கு 20 ஆண்டுகளாக வழங்கப்பட்ட தீபாவளி பண்டிகை உதவித்தொகையை தொடர்ந்து வழங்கிடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி AITUC கட்டிட கலை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அலுவலகம் எதிரில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக கட்டுமான தொழிலாளர்கள் கொக்கு பார்க் சிக்னல் அருகில் ஒன்று கூடி பேரணியாக நலவாரிய அலுவலகம் வந்தனர். இந்த போராட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் என். விஸ்வநாதன், மாநில பொதுச் செயலாளர் ஜே. சந்திரசேகரன் தலைமை தாங்கினர். மாநில துணைத் தலைவர் பாலன் ராஜகுமாரி, முத்துவேல், செயலாளர்கள் ராமு அன்பழகன், பாலகிருஷ்ணன் பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தினை AITUC புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் ரா. அந்தோணி துவக்கி வைத்து பேசினார். மாநில கௌரவ தலைவர் VS அபிஷேகம், மாநில துணைத் தலைவர் S. மோதிலால் ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் பாண்டி மெரினா, முருகப்பாக்கம், சின்ன வீராம்பட்டினம், தேங்காய்த்திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஆற்றின் முகத்வாரம் வழியாக சுற்றுலா பயணிகளை படகு சவாரி அழைத்து செல்வது வழக்கம். அதன்படி கடந்த 19ஆம் தேதி வீராம்பட்டினம் பகுதியில் பெங்களூருவை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற படகு முகத்வாரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் படகில் பயணம் செய்த பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மகள் ஆபத்தான நிலையில் தற்போது சிகிச்சையில் உள்ளார். இந்நிலையில் சுற்றுலா படகு போக்குவரத்தை அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. அரசின் நடவடிக்கையை கண்டித்து படகு உரிமையாளர்கள் சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து சுற்றுலா படகுகளை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து சுற்றுலாத்துறை மூலம் உரிமம் பெற்ற சுற்றுலா படகுகளின் போக்குவரத்து மீண்டும் துவங்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் போலீசார் வம்பாக்கீரபாளையம், பாண்டி மெரினா, அரிக்கன்மேடு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது மீண்டும் இயக்கப்பட்ட சுற்றுலா படகுகளை ஆய்வு செய்தனர். அதில் சுற்றுலா படகுகளின் உரிமம் மற்றும் முக்கிய ஆவணங்களை சோதனை செய்தனர். மேலும் பயணிகளுக்கு முறையாக லைஃப் ஜாக்கெட் வழங்க வேண்டும், அசம்பாவிதம் நடந்தால் மீட்பதற்கு டிரைவருடன் மேலும் ஒருவர் பணியில் இருக்க வேண்டும், தீயை அணைக்கும் கருவி, தகவல் தொடர்பு சாதனம் முறையாக வைத்திருக்க வேண்டும், வாடகை இயக்கும் ஓட்டுநர் அனுமதி, உரிம நகலை கையில் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும், குறிப்பிட்ட தூரத்தை தவிர அதிக அளவில் பயணிக்க கூடாது என கடலோர காவல்படை போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் 85 படகுகள் எந்தவித பாதுகாப்பு விதிமுறைகளையும் பின்பற்றாமல் அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை கடைபிடிக்காமல் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இயக்கப்பட்டு வருவதால் அதன் உரிமத்தையும் அனுமதியையும் ரத்து செய்ய வேண்டும் என சுற்றுலாத்துறைக்கு கடலோர காவல்படை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுவையில் இரவில் குளிர், பகலில் வெயில் என மாறுபட்ட பருவநிலை நிலவுகின்றது. இதனால் வைரஸ் காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை தொற்று வேகமாக பரவி வருகின்றது. வைரஸ் காய்ச்சலால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வருகின்றனர். இதனால் அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நாள்தோறும் மக்கள் சிகிச்சைக்காக காத்திருக்கின்றனர். இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய 4 முதல் 10 நாட்கள் வரை ஆகின்றது. காய்ச்சல் குறையாதவர்களுக்கு இரத்த பரிசோதனையும் நடத்தப்படுகின்றது. தட்பவெட்ப நிலை மாற்றத்தால் வைரஸ் காய்ச்சல் பரவுகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குறைவாக உள்ளவர்களுக்கு காய்ச்சல் வந்தால் அதிக நாட்கள் இருக்கும். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் குணமடைய 10 நாட்கள் ஆகும். காய்ச்சல் வந்தால் தனிமைப்படுத்திக் கொண்டு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்ள வேண்டும். சூட வைத்து ஆற வைத்து தண்ணீர் பருக வேண்டும். காய்ச்சல் வந்தவர்கள் சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வது ஆபத்தானது. இதனால் 2 நாட்களில் காய்ச்சல் குறைந்தது போல் தெரியும். அதன் பிறகு அடங்கியிருந்த வைரஸ் கிருமி வீரியத்தோடு வரும். எனவே காய்ச்சல் உள்ளவர்கள் அரசு மருத்துவமனையில் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று மருத்துவர் அறிவுரைப்படி மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அதிகாரிகளிடம் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.